சீமான் தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே கிடையாது. நீங்க விழுப்புரத்தில் போயிட்டு சீமான்னா எந்த சீமான் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. குளித்தலையிலயோ கும்மிடி பூண்டிலையோ போய் கேட்டா எந்த சீமான்னு கேட்க மாட்டாங்க. எப்படி திரு விஜய் அவர்களுக்கு திரையினால இவ்வளவு பெரிய பிரபலம் வந்திருக்குதோ, தரையில இருந்து வேலை பார்த்து திரு சீமான் அவர்கள் அந்த பிரபல்யம் ஏற்கனவே உண்டு. அவர் நேரடியாக தமிழ்நாட்டில் எந்த இடத்தையும் தொட முடியும், அவரால் எல்லாரையும் ரீச் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் அவருக்கு ரீச் இருக்குது. இதனால அவருக்கு ஒரு பிரபல்யம் அடைய போறது இல்லை. ஆனா இதுல அவருடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். விஜயை பத்தி பேசினா தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும், விஜயை பத்தி பேசினா தான் நமக்கு மீடியா சப்போர்ட் கிடைக்குங்கிறது இல்லை. மீடியா அவர் பலர் சொன்னது போல சினிமாவில் போற மாதிரி மற்றும் பலர் லிஸ்ட் தான் அவர் வச்சிருக்கு. அவர் பிரைமா மீடியாக்கள் கருதுனது இல்லை. நாங்கள் முதல் நாள்லேருந்து அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்கோம். நம்ம நான் எடுத்த முதல் பேட்டியே தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி தான். நம்ம சொல்லிட்டு அது செப்பரேட் கேஸ். ஆனால் ஜெயிப்பாரா இல்லையாங்கிற கணிக்க வேண்டிய நமக்கான ஒரு தேவை இருக்குதுல்ல. அந்த இடத்துல இங்கே ஃபோக்கஸ் அவருடைய எனர்ஜி டைவர்ட் ஆகுது, அவருடைய எனர்ஜி டைல்யூட் ஆகுதுன்னு திரு சீமான் அவர்கள் இந்த ஃபோக்கஸை மாற்றினாங்கன்னா அவருடைய கட்சி விஜய் கட்சிக்கு மட்டுமே இல்லை, எந்த கட்சிக்குனாலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ தன்னுடைய வாக்கை தக்க வைக்கணும், அக்யூமுலேட் பண்ணணும்ல, தன்னுடைய வாக்களை சேகரிக்கணும்ல. அது எப்போ திமுக வர்சஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பாட்டினா திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னா தான் இதை ஏற்கிறவர்கள் இந்த பக்கம் வருவாங்க. இவர் நான் விஜயை தான் எதிர்க்கிறேன்னு சொன்னாங்கன்னா விஜய் கூட போட்டியே இல்லையே. இப்போ கேள்வி என்ன, இந்த தேர்தலில் திமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமா? இதான கேள்வி. இதான் நமக்கு விடை தெரியும். 2026 நமக்கு என்ன தெரியும்? இதான தெரியும். அப்போ அந்த கேள்விக்கான விடையை நீங்க சொல்லாம சம்பந்தமெல்லாம் இந்த பக்கம் போய் நின்னீங்கன்னா அது that will divert the voter. சீமான் தமிழ்நாட்டில் தெரியாத ஆளே கிடையாது. நீங்க விழுப்புரத்தில் போயிட்டு சீமான்னா எந்த சீமான் அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. குளித்தலையிலயோ கும்மிடி பூண்டிலையோ போய் கேட்டா எந்த சீமான்னு கேட்க மாட்டாங்க. எப்படி திரு விஜய் அவர்களுக்கு திரையினால இவ்வளவு பெரிய பிரபலம் வந்திருக்குதோ, தரையில இருந்து வேலை பார்த்து திரு சீமான் அவர்கள் அந்த பிரபல்யம் ஏற்கனவே உண்டு. அவர் நேரடியாக தமிழ்நாட்டில் எந்த இடத்தையும் தொட முடியும், அவரால் எல்லாரையும் ரீச் பண்ண முடியும், எல்லா இடத்துலையும் அவருக்கு ரீச் இருக்குது. இதனால அவருக்கு ஒரு பிரபல்யம் அடைய போறது இல்லை. ஆனா இதுல அவருடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்றேன். விஜயை பத்தி பேசினா தான் நமக்கு ஓட்டு கிடைக்கும், விஜயை பத்தி பேசினா தான் நமக்கு மீடியா சப்போர்ட் கிடைக்குங்கிறது இல்லை. மீடியா அவர் பலர் சொன்னது போல சினிமாவில் போற மாதிரி மற்றும் பலர் லிஸ்ட் தான் அவர் வச்சிருக்கு. அவர் பிரைமா மீடியாக்கள் கருதுனது இல்லை. நாங்கள் முதல் நாள்லேருந்து அண்ணன் சீமான் சொல்லிட்டே இருக்கோம். நம்ம நான் எடுத்த முதல் பேட்டியே தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி தான். நம்ம சொல்லிட்டு அது செப்பரேட் கேஸ். ஆனால் ஜெயிப்பாரா இல்லையாங்கிற கணிக்க வேண்டிய நமக்கான ஒரு தேவை இருக்குதுல்ல. அந்த இடத்துல இங்கே ஃபோக்கஸ் அவருடைய எனர்ஜி டைவர்ட் ஆகுது, அவருடைய எனர்ஜி டைல்யூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் இந்த ஃபோக்கஸை மாற்றினாங்கன்னா அவருடைய கட்சி விஜய் கட்சிக்கு மட்டுமே இல்லை, எந்த கட்சிக்குனாலும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அப்போ தன்னுடைய வாக்கை தக்க வைக்கணும், அக்யூமுலேட் பண்ணணும்ல, தன்னுடைய வாக்களை சேகரிக்கணும்ல. அது எப்போ திமுக வர்சஸ் நாம் தமிழர் கட்சி அப்படின்னு பாட்டினா திராவிடமா தமிழ் தேசியமா அப்படின்னா தான் இதை ஏற்கிறவர்கள் இந்த பக்கம் வருவாங்க. இவர் நான் விஜயை தான் எதிர்க்கிறேன்னு சொன்னாங்கன்னா விஜய் கூட போட்டியே இல்லையே. இப்போ கேள்வி என்ன, இந்த தேர்தலில் திமுக ஆட்சி தொடரணுமா மாறணுமா? இதான கேள்வி. இதான் நமக்கு விடை தெரியும். 2026 நமக்கு என்ன தெரியும்? இதான தெரியும். அப்போ அந்த கேள்விக்கான விடையை நீங்க சொல்லாம சம்பந்தமெல்லாம் இந்த பக்கம் போய் நின்னீங்கன்னா அது that will divert the voters. Behind Woods, Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Saubhagya Home and Kitchen Appliances. Renacon Rapid Wall Panel. சுவர்கள் உயரட்டும், கனவுகள் வளரட்டும்.